Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா MA, அதாவது 3454 டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸோட இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. சரியா? அதாவது எல்லா செமஸ்டர் எக்ஸாமினேஷனும், அது வந்து ரெகுலேஷன் 2017 இருந்தாலும் சரி, இல்லை ரெகுலேஷன் 2021 நம்ம சொன்னாலும், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸ் வந்து அந்த அளவுக்குலாம் நமக்கு சேஞ்ச் ஆகலை. ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சிலபஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருந்திருக்கு. சரியா? அதனால இது வரைக்கும் நடந்த எல்லா செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸோட சரியா 2 மார்க் தனியாக, அதே மாதிரி பார்ட் பின்னு சொல்லும்போது நமக்கு வந்து 8 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க்ஸ். சரியா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா? அதனால மொத்தம் இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேஜ் இருக்குது. இந்த 15 பேஜில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எல்லா கொஸ்டினுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒருவேளை நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ரிப்பீட்டடாக திரும்ப கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சரியா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து திரும்ப கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது இல்லாமல் அடுத்து நான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் இதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லை கோல்டன் கொஸ்டின்ஸ்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரியா? அதையும் நீங்கள் பாருங்கள். முக்கியமாக நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். சரியா? அதாவது நான் வந்து ஒரு 90% மேலே நான் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே கொஞ்சம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சரியா? அதனால் இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.